ஒரு திரைப்படத்துல வந்து தன்னுடைய ரசிகனா இருக்கிறவன அப்படியே இங்க வந்து எம்ஜிஆர் பண்ணார் இல்லைங்க. நீங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு உதாரணமா எம்ஜிஆர் பண்ணார்ல. எம்ஜிஆர் பண்ணாருன்னா அவர் எப்ப இருந்து அரசியல் காங்கிரஸ்ல இருந்தாரு, டிஎம்கேல இருந்தாரு, எம்எல்ஏவா இருந்தாரு, எம்எல்சியா இருந்தாரு, ஒரு 72ல வெளியில வந்தாரு, மாயத்தேவர்னு ஒருத்தர் வந்து திண்டுக்கல்ல நிக்க வச்சாரு, வெற்றியடைய வச்சாரு, கட்சியை நடத்தினாரு. 72ல வெளியில வந்தவர் 77ல தான் ஆட்சியை பிடிக்க முடிச்சு, 77ல ஆட்சியை பிடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 84ல மறுபடியும் வந்து படுத்துக்கிட்டே ஆட்சியை பிடிச்சாரு. அங்கே அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட்டில் படுத்துக்கிட்டே ஆட்சியை பிடிச்சாரு. அதெல்லாம் எம்ஜிஆர் செஞ்சார்ல. எம்ஜிஆர் தலைவராக இருந்தாரா இல்லையா? ஒரு நடிகனா நம்ம தமிழ்நாட்டில் உதாரணமாக எம்ஜிஆர் எடுத்துக்கலாமா இல்லையா? சொல்ல முடியாதா? ஜெயலலிதா அம்மையாராவது ஏடிஎம்கே கட்சி அதை பின்பற்றி அந்த கட்சியோடைய ஆல்ரெடி வளர்ந்த கட்சியில் தலைவராக வந்தாங்க. அவங்க நல்லா ஆட்சி பண்ணாங்கிறது தனி. ஆனால் அவங்களுக்கு ஒரு பின்புலம் இருந்தது. எந்த பின்புலமே இல்லாமல் எம்ஜிஆர் வந்தார்ல. எப்படி வந்தார்? அரசியல் தெரிஞ்சிச்சுல்ல. அதுக்கு முன்னாடி 20 வருஷமா அரசியல் இருந்து தானே எம்ஜிஆர் வந்தாரு. அதனால தான் அவரால் ஜெயிக்க முடிஞ்சது. மக்கள் தலைவனா இருந்தாரா இல்லையா? மக்கள்கிட்ட பேசினாரா இல்லையா? ஒரு சம்பவம் சார், நான் அந்த இடத்துல ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எங்கேயோ படிச்சிருக்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஒரு தடவை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எம்ஜிஆர் வந்து எங்கேயோ வெளியூர்லேருந்து இறங்கி இருக்கிறாரு. இறங்கினப்போ மக்கள் வந்து கூடி நின்றுருக்கிறாங்க. நின்று வந்து புரட்சி தலைவரேன்னு சொல்லும்போது அவர் எம்ஜிஆர் கேட்டிருக்காரு, இவ்வளோ அன்பு காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் கேட்டிருக்காரு, நீங்களாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பதிலுக்கு அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க? தலைவரே, நீங்க நல்லா இருந்தா நாங்களாம் நல்லா இருப்போம். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. அதை கேட்டு அந்த மக்களை கடந்து வந்து காரில் ஏறினோன்னா கூட இருக்கவர் ஆரம்பிக்கிறப்பனும் யாரோ அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, கண்ணில் தண்ணி வந்திருக்கு. என்ன தலைவரை, ஏன் அழுகிறீங்க என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். நீங்கள் நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா இருப்போம்னு சொல்கிறாங்களே, என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, எவ்வளோ என் மேலே அன்பு வச்சுருக்காங்க, இப்போ நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அப்படின்னு அழுதுருக்காரு. அதுதாங்க தலைவன். தலைவன் நல்லா இருந்தால் அந்த தொண்டர்கள் நல்லா இருப்பாங்க. அதான தியரி, அதான இயற்கை, அதான உண்மை. அப்படி இருக்கும்போது அந்த தலைவனே வந்து ஒரு தற்கூரியா இருந்தா நம்ம விமர்சனம் பண்ணாம எப்படி இருக்க முடியும்? நம்ம இப்ப பேசுறோம் அப்படின்னா விஜய் வந்து நம்ம எதிர்த்து பேசுறோம்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இப்ப கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த வீடியோ நீங்க போடுங்க, கமெண்ட்ஸை போய் பாருங்க. என்னென்னமோ டிஎம்கே, ஊபி, ஜிபி, காப்பி என்னென்ன இருக்க முடியுமோ அத்தனை எழுதி கழுவி ஊற்றி வீடு குடும்பம் எல்லாரையும் இழுக்கிறாங்க. பொண்டாட்டி பிள்ளைங்க அத்தனை பேரையும் இழுத்து கழுசரை சாக்கடை நான் எச்சப்பறிக்கி அது இதுன்னு என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ, கெட்ட வார்த்தைன்னு என்னென்ன இருக்கோ ஒன்று விடாம புதுசு புதுசா அந்த அப்படி யாரடா பேசுற, டேய் நீ வாழ வெளியில அப்படி இப்படிலாம் பேசுறான், இவனை அடிக்கணும்டா செருப்பால அப்படிலாம் போடுறீங்க. இது எதுக்கு போடுறீங்க? விமர்சனம் பண்ணக்கூடாதா? நான் கேட்குறேன், விமர்சனம் பண்ணக்கூடாதா? எனக்கு வந்து உங்களுடைய தலைவர் மேலே கருத்து வேறுபாடு இருக்குது, எனக்கு உங்கள் தலைவருடைய அரசியல் மேலே விமர்சனங்கள் இருக்குது, நான் விமர்சனம் பண்ணுறேன். ஏன் விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிறீங்க? அப்போ விமர்சனம் பண்ணாலே வந்து நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கலைன்னா நாகரிகமான முறையில் அதை அட்டாக் பண்ணுங்க. எங்கள் தலைவரை பற்றி அப்படி பேசாதீங்க, எங்கள் தலைவர் நல்லவர்னு சொல்லுங்கள், நல்லவருங்கிறதுக்கு ஆதாரங்கள் கொடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கண்ட வார்த்தைகளை சொல்லி திட்டுறதுனால எல்லாரையும் அப்படிதான் சார் பண்றாங்க. இது வந்து இது 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 விஜய் வர்றது, விஜய் பண்றது அரசியலே கிடையாது. இது முழுக்க ஒரு சுயநலவாதியினுடைய செயல்பாடாக தான் நான் பார்க்குறேன். ஒரு கட்சியை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தாவேக்கான ஆரம்பிச்சுட்டு 2 வருஷத்துல ஆட்சி கட்டில் அரியணையில் அமரணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். என்ன அரசியல் அனுபவம் உங்களுக்கு இருக்கு? ஒரு சினிமா நடிகனை தாண்டி அரசியல்னு அனுபவம் உங்களுக்கு என்ன இருக்கு? ஏதாவது இருக்கா? போடிட்டு காட்டுங்க. இது வரைக்கும் நீங்க எதுக்காவது வாய்த்து வந்திருக்கீங்களா? ஏதாவது வெள்ளம் வந்துச்சுங்க, சாதாரணமாக அந்த ஒரு இறந்து போனார் ஒரு காமெடி நடிகர், ஒரு பேரை மறந்துட்டேன், அவர் இந்த கோயிலில் இறந்து போனாரு மயில்சாமி கூட பாத்தீங்கன்னா வெள்ள நேரத்துல வந்து போட்ல போய் சாப்பாடு பொட்டலங்கள் மக்களுக்கு கொடுத்து எல்லாம் பண்ணாரு. அது சேவை. நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கு. ஆமாங்க, ஏகப்பட்ட பேர் பண்ணாங்க. சினிமா நடிகனை சொல்றேன். அதே மாதிரி சூர்யா அகரம்ன்ற ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு பல பேர் கல்வி கொடுக்குறாரு. அது சைலண்டா பண்றாரு. அது எத்தனை வருஷமா பண்றாரு? 15 வருஷமா பண்றாரு. அது சேவை. இந்த மாதிரி சேவை மனப்பான்மையோட நீங்க யாருக்காவது ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இது வரைக்கும் ஏதாவது இருக்கா? அப்போ ரெக்கார்டை கொடுங்க. இது இப்போ பண்ணார்ப்பா, அந்த வெள்ளம் மெட்ராஸில் வந்து வந்தப்போ பயங்கரமாக இறங்கிட்டார்ப்பா தண்ணிக்குள்ளே, அதை பண்ணார்ப்பா, இதை பண்ணார்ப்பா, பேரிடர் நேரத்தில் வந்து அவர் வந்து போனார்ப்பா, கேரளாவில் பிரச்சனையாக அங்கே போனார்ப்பா, இந்த வயநாட்டில் வந்து நிலச்சரிவா அங்கே போனார்ப்பா, எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணார்ப்பா. அதுதாங்க சர்வீஸ் மென்டாலிட்டி. சர்வீஸ் மென்டாலிட்டி தாங்க வேணும். நீங்கள் வந்து அரசியலை வந்து நீங்கள் வந்து உங்கள் பேருக்கும் உங்கள் புகழுக்கும் உங்களுடைய பதவி கிடைச்சா நம்ம நல்ல பெரிய இடத்துல இருக்கலாம். இன்னும் பதவி, அதாவது பணம் இருக்குது, புகழ் இருக்குது, பேர்
பேருக்கு பதவியும் இருந்தா நல்லா இருக்கும்னு அடுத்த நினைச்சு கட்டம் வரீங்க இல்லையா, அடுத்த கட்டம். அது ரொம்ப தப்புங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதாவது இப்ப இருக்கிற எல்லாருமே ஊழல் பண்ணலையா, தப்பு பண்ணலையா, குற்றம் பண்ணலையா அப்படின்லாம் நான் வந்து எதுவுமே அப்படி நான் சொல்லலை. ஆனா அவங்க எல்லாம் அரசியல் தெரிஞ்சு வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களையெல்லாம் மக்கள் தலைவர்களா ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் தலைவர் நீங்க காமராஜர்ல இருந்து, அண்ணால இருந்து, முத்துராமலிங்க தேவர்ல இருந்து, இன்னும் பலர் நம்ம சொல்லிக்கிட்டே போலாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ல இருந்து, நீங்க வந்து எப்படி கலைஞர்ல இருந்து, ஜெயலலிதால இருந்து, ஸ்டாலின்ல இருந்து, மக்கள் தலைவர்களா வந்து அவங்கள மக்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்காண்டி அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க, மக்களுக்காண்டி அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அனுபவம் இருக்கு, அது ரொம்ப முக்கியம். அனுபவம் இருந்தது. ஜெயலலிதா அம்மையார் வந்து திடீர்னு ஏடிஎம்கேக்கு வந்து முதலமைச்சர் ஆனா கூட அவங்களுக்கு ஏற்கனவே வந்து எம்ஜிஆரோட பயணிச்ச அரசியல் அனுபவம் இருந்தது. அது மாதிரி துளியளவு உங்களுக்கு இருக்கா? இதுக்கு முன்னாடி எந்த கட்சியிலையாவது பணியாற்றிருக்கீங்களா? சரி, கட்சி பணியாற்றல் வேண்டாம், நான் சொன்ன மாதிரி ஏதாவது வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ணியிருக்கிறீங்களா? மக்கள் மத்தியில இறங்கி மக்கள் மத்தியில இறங்கி பேசியிருக்கீங்களா? சரி, வேறெல்லாம் வேணாங்க. திடீர்னு போகும்போது காரை நிறுத்திட்டு ஒரு இளநீ கடையில நின்று இளநீ குடிச்சிருக்கீங்களா? ஒரு கூழ் கடையில் நின்று கூழ் குடிச்சிருக்கீங்களா? ஒரு நொங்கு கடையில் நின்று நொங்கு சாப்பிட்டுருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. உங்களுடைய கார்ல அது என்ன வேகத்துல போகும்னு தெரியாது. அந்த அளவுக்கு காஸ்ட்லி கார்ல நீங்க ஏறினீங்கன்னா அந்த சொகுசு வாழ்க்கை கேரவன்னு காரு. நான் கேட்குறேங்க, ஒரு மக்கள் தலைவன் வர்ற மனநிலை விஜய்க்கு இல்லை. ஏன் தெரியுமா? நெப்போலியன் கூட நடித்த நடிகருங்க, கூட போக்கிரியதோ படத்தில் கூட நடித்த நடிகர். அவர் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்த ஒரு கெஸ்ட். அவர் வந்து ஒரு மத்திய இணையமைச்சராக இருந்திருக்கிறாரு, அரசியல் இருந்திருக்கிறாரு, பெரிய பிரபலமான நடிகராக இருக்காரு, எல்லாமே இருந்திருக்கு. அவரும் ஒரு மூத்த நடிகர், வேற சீனியாரிட்டி இருக்குல்ல. ஆமாம், அவரும் ஹீரோவாலாம் நடிச்சிருக்காருல்ல. அப்ப அவரு அந்த படத்துல நடிக்கும்போது ஒரு கோஸ்டார் உங்களோட கூட நடிக்கிற ஒரு நடிகர், இந்த மரியாதைகள்லாம் உள்ள ஒரு நடிகர், அவருக்கு யாரோ கெஸ்ட் வந்திருக்காங்க, வாங்க போலாம் அப்படின்னு கூட்டு போன இடத்துல அவரை நீங்க வந்து சுடு சொல், கடும் சொல் பேசி நீங்க அவரை வந்து கேவலப்படுத்தி அனுப்புறீங்க அப்படின்னா அது என்ன சிச்சுவேஷன்ல வேணா நீங்க இருந்திருக்கலாங்க. ஒரே ஒரு செகண்ட், தம்பி இருங்க சார், இருங்க சார், இந்த ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் கேரவன் விட்டு வெளில வரேன் சொல்லலாம்ல. எப்படி நீங்க வந்து உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டு அனுப்புவீங்க? அப்ப அந்த மாதிரி மனநிலையில இருக்கிற நீங்க, ராதாரவி வந்து குடும்பத்தோட வந்து போட்டோ எடுக்கணும் அப்படின்னு ஒரு டைம் கேட்டா கூட்டமா வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை. யார் கூட்டம்? ராதாரவி கூட்டமா? ராதாரவி பொண்டாட்டி பிள்ளைங்க பேரம்பேத்திங்க கூட்டமா? மருமகன் கூட்டமா? மருமகள் கூட்டமா? அப்படி சொல்லக்கூடிய நீங்க, அவர் ராதாரவிலாம் அப்படின்னா நாளைய தீர்ப்பு முதல் படத்திலே நடிச்சிருக்கிறாரு. அப்படியெல்லாம் பேசக்கூடிய நீங்க, எல்லாரையுமே அவமானப்படுத்தி கேவலப்படுத்தக்கூடிய நீங்க, ஆர்பி சௌத்ரி எல்லாம் எப்படின்னா, அவர் வந்து பூயவனுக்காக எடுத்தாரு, துல்லாத மனம் துண்ணு எடுத்தாரு, ஜில்லா எடுத்தாரு, இன்னொன்னுமோ ஒரு படம் எடுத்தாரு. அவர் 100வது படம் பண்றதுக்காண்டி எவ்வளவோ கேட்டு பார்த்தாருங்க. கேட்டு பார்த்தாரு, பதிலே சொல்லல. ஒரு நாளைக்கு வந்து பின்னி மில்லுன்னு நினைக்கிறேன், அங்க பெரம்பூரோ எங்கேயோ போய் பார்க்க போயிட்டார் நேரம். அவரை வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்க்க முடியாதுன்னு கேரவன்ல வந்து வெளியில வர மறுத்த நடிகர் தான் அந்த விஜய். அப்ப எல்லாரும் போய் சொல்லியிருக்காங்க, ஏங்க அவர் வந்து ஒரு மூத்த தயாரிப்பாளர், அவர் வந்து 100 படங்கள் பக்கத்துல வந்து தயாரிச்சிருக்காரு, வயசுல மூத்தவர், ஒரு ரெஸ்பெக்டபிள் பர்சன், உங்களை வச்சு படம் எடுத்தவர். உங்களுக்கு பூவே உனக்கா கொடுத்தது யாருங்க? உங்களுக்கு துல்லாத மனம் துள்ளும் கொடுத்தது யாருங்க? அதுதானே ஒரு முகம் வந்தது. ஆமா, அதுக்கப்புறம் தான் முகமே இல்லைன்னா முகமே இல்லையே. அப்படி வந்து உங்களுக்கு கொடுத்தவரை வந்து நீ வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, பார்த்துட்டு அனுப்புங்க அப்படின்னு யாரோ வந்து ரொம்ப அழுத்த கொடுத்து சொன்னதுனால சரி வர சொல்லுங்கன்னு பார்த்துட்டு, பாராமுகமா பாக்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு 2 லைன், என்ன சார் சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா சார்? ஓகே சார், நான் நல்லா இருக்கேன் சார். ஸ்டிஃபா நல்லா இருக்கேன் சார். ஓகே சார், தம்பி இந்த 100வது படம் நம்ம பண்ணா நான் பார்க்கல சார். ஓகே சார், நன்றி சார், ஓகே தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்றது எப்படி? அந்த மாதிரி பார்த்து அனுப்பிச்சிருக்காரு சார். நான் வெளிப்படையா சொல்றேன் சார், இது சுயநல கூட்டம் சார், சுயநல கூட்டம், சுயநலம், ஏமாற்று கூட்டம், பணம், புகழ், பேர், இதுதான் முக்கியம் உங்களுக்கு. நீங்க தொண்டு செய்யற எண்ணத்தோட வாங்க, நான் வரவேற்கிறேன். நீங்க வந்து கள்ளமா, அதாவது கள்ளங்கபடம் இல்லாம வாங்க, கள்ளத்தனத்தோட வராதிங்க, கள்ளத்தனமா சிரிக்காதீங்க, கள்ளத்தனமா வந்து பேசாதீங்க, கள்ளத்தனமா இப்படி முட்டி போட்டு சாமி கும்பிடுறது, கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுறது, மசூதிக்கு போய் சாமி கும்பிடுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. உண்மையோட போங்க. எல்லாமே நடிப்பு தான். நான் போவேன், நான் மசூதிக்கு போவேன், சர்ச்சுக்கு போவேன், கோயிலுக்கு போவேன், நான் போவேன், புரியுதா உங்களுக்கு? போவேன், அது உண்மையோட போவேன். நான் வேளாங்கண்ணிக்கு போவேன், மனமுருகி வேண்டுவேன். அதே மாதிரி உண்மையா போங்க சார், பொய்யா போகாதீங்க, போலியா போடாதீங்க, வேஷம் போடாதீங்க. இன்னைக்கு நாளைக்கு எலெக்ஷன் போது இங்க போய் நாடகத்தை அரங்கேற்றாதீங்கிறத நம்ம சொல்றோம். என்ன நம்ம தப்பா சொல்றோம்? வரவேணானே நம்ம சொல்றோமா? கிடையாது. அதுக்கான மனிதரா நீங்க இல்லைன்றது உண்மை. இனிமேலாவது நீங்க தயார்படுத்திங்க.
ஒரு காலகட்டத்தை அதாவது சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ரிஷியா இருக்கிறவன் அவன் ஆரம்பத்தில் 18 வயசு 20 25 30 என்னென்ன பண்ணியிருப்பான்னு யாராலும் தெரியாது. எத்தனை பொம்பளைங்களோடு இருந்திருப்பான், எப்படிப்பட்ட கஞ்சா அடித்தவனா, பிட் பாக்கெட் அடித்தவனா நமக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு ரிஷியா இருப்பான். அதனால தான் அவனுடைய மூலம்னா ஆர்ஜின், அவனுடைய ஆரம்பத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரிஷி மூலம் பார்க்காதீங்கன்னு. அந்த மாதிரி வந்து ஒரு ரிஷி தப்பு பண்ற ஒரு காலகட்டத்தில் திருந்தி மனமுருகி ஆன்மீக தேடலோட நம்ம ஏதாவது நல்லா பண்ணணும்னு நினைச்சு வராம பாருங்க, அது ரிஷி. அந்த நிலையை அடையிறான்ல, அவனோட ஆர்ஜினை பார்க்கக்கூடாது. அது மாதிரி நீங்க வந்து இது வரைக்கும் வந்து ஒரு போலியான ஆளா இருந்திருக்கலாம், உண்மை இல்லாத ஆளா இருந்திருக்கலாம். இன்னைக்கு நீங்க வாங்க சார், உங்க பொண்டாட்டிக்கு நீங்க உண்மை இல்லை சார். உங்க ஒரு நான் கேட்குறேன், உங்க ஒரு நடிகைக்காண்டி உங்க பொண்டாட்டியை நீங்க தூக்கி எறியறீங்க சார். அதாவது உங்க குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கு, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பண பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை, அடிதடி சண்டை, அதனால இனிமே வாழ முடியாதுங்கிறது அது வேற முடிவு, பிரியலான்னா. ஆனா ஒரு நடிகையை நீங்க கோர்த்துக்கிட்டதுனால உங்க மனைவி வந்து என்னடா இது இப்படி நம்ம நம்பி வந்தோமே அப்படின்னா, அவங்க நம்பி தானே வந்தாங்க. அவங்க ஒரு லண்டன் சிட்டிசன் தானே, அவங்க விஜய்ங்கிற ஒருத்தரை நம்பி தானே வந்தாங்க. அவரை தானே கணவனை ஏத்துட்டு 28 வருஷமா இருக்காங்க, 2 குழந்தைக்கு தாயா இருக்காங்க, அவர் தானே தகப்பன். அப்படி இருக்கும்போது அந்த நம்பிக்கை, ஒரு பெண் எந்த நம்பிக்கை இல்லைங்க, ஒரு தாம்பத்தியத்துக்குள்ள, ஒரு பந்தத்துக்குள்ள, ஒரு குடும்பத்துக்குள்ள, ஒரு வாழ்க்கைக்குள்ள வராங்க. ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், ஆணுக்கும் நம்ம மனைவி நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க, நம்ம மனைவி நம்ம கடைசி வரைக்கும் நம்மளை வச்சு எல்லாம் உண்மைதான், கிவ் அண்ட் டேக் தான். பெட்டர் ஹாஃப்னு ஏன் சொல்றோம்? பாதிக்கு பாதி நம்ம மனைவி நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அதே மாதிரி கணவன் நம்மளை வச்சு காப்பாற்றுவார்னு நினைக்கிறாங்க. இது அந்த அடிப்படை இல்லாமல் ஒரு நடிகையினுடைய கவர்ச்சியை நோக்கி நீங்கள் ஓடி உங்கள் மனைவி, உங்கள் குழந்தைங்க, உங்கள் பிள்ளைங்க, உங்கள் குடும்பத்தையே செதற விடுறீங்க சார். இதுதான் உண்மை. இந்த காரணம் என்ன காரணம்? அவங்க குடும்பம் செதறி போயிருக்கிறது. விஜய் குடும்பம், உங்கள் அப்பா அம்மா ஒரு பக்கம், மனைவி குழந்தைங்க ஒரு பக்கம் செதறிட்டாங்க. ஏன்? யாருனால செதறினாங்க? நல்ல தகப்பனா நீங்க இல்லை, நல்ல கணவனா நீங்க இல்லை, நல்ல மகனா நீங்க இல்லை, நல்ல தலைவனா நீங்க எப்படி இருக்க முடியும்? இல்லை, குற்றச்சாட்டுகள் வரும்போதே அதை வந்து ஏற்றுக்கொண்டு, இல்லைன்னா அதை கொஞ்சம் நைஸாக வைக்கக்கூடியது இல்லையே, வெளிப்படையாகவே அதை வெளிப்படுத்திடுறாரு. அதுதான் சொல்றேன் சார், அதுதான் சொல்றேன்ல, உங்க குடும்பத்துக்கே நீங்க நல்லவனா இல்லாத நீங்க நாட்டுக்கு எப்படி நல்ல தலைவனா நீங்க இருக்க முடியும்? அதாவது வந்து இது வந்து சார், நான் மறுபடியும் சொல்கிறேன், இது இவருடைய அரசியல் வருகை வேதனையான வருகை. இவருக்கு வந்து ஒரு கவர்ச்சி, அதாவது 18லேருந்து 39 வயசு, ஒரு 41% இருக்குங்கிறாங்க ஓட் பர்சன்டேஜ். அந்த ஓட் பேங்க்ல இருக்கிற எல்லாரும் போடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, 41% போட மாட்டாங்க. ஆனால் அதில் மெஜாரிட்டி வந்து விஜய்க்கு போடணும்னு நினைக்கிறாங்க. அது ஏன் போடணும்னு நினைக்கிறாங்கன்னா, விஜய் அழகா இருக்காரு, விஜய் சிரிக்கிறாரு, விஜய் பேசுறாரு, விஜய் பார்த்தா எவ்வளவு அழகா இருக்காரு, அடரா விஜய் வந்து பேசுவாரா, விஜய் வந்து சிரிப்பாரா, விஜய் வந்து கை காட்டுவாரா? ஏங்க என்ன விஜய் என்ன தேவலோகத்திலிருந்து தேவனால் இறக்கப்பட்ட குழந்தையா, வானத்திலிருந்து இறக்கப்பட்ட குழந்தையா? நீங்க ஆச்சரியப்பட்டு பார்க்கறதுக்கு மக்களோட மக்களா வாழக்கூடிய ஒரு மனிதர் தான். அவரும் ஒரு மனித குலத்தை சேர்ந்தவர் தான், நம்மளும் ஒரு மனித குலத்தை சேர்ந்தவர் தான். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு திரை கவர்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்பி நீங்க ஏமாறுறீங்களே, அது தரையில் எப்படி சாத்தியமாகும்? ஒரு திரை கவர்ச்சி திரைக்குத்தான், அது ஸ்கிரீன். இப்படி ஒரு பிளேடை வச்சு, இப்படி கத்தியை வச்சு இப்படி கிழிச்சிங்கன்னா திரை கிழிச்சிடும். அது திரை, அது போலி. நீங்க வந்து நிஜத்துல வந்து தரையில நீங்க வந்து தலைவனா நிக்கணும், மண்ணுல நீங்க வந்து தலைவனா நிப்பீங்களா? அப்படிப்பட்ட தலைவனா அவங்க தலைவன்? அது இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு கவர்ச்சியை நம்பி ஒரு ஓட்டு உழுகுது பார்த்தீங்களா, வரப்போற எலெக்ஷன்ல உழுகும், ஒரு பர்சன்டேஜ் உழுகும் இருக்கு. அந்த ஓட்டு அது ஒரு கவர்ச்சியை நம்பி கிடைக்கிற ஓட்டு. அந்த கவர்ச்சியை ஓட்டா மாத்தணும்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா ஒரு தலைவன், அதுதான் மோசமான ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட் வந்து வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணாலும் சரி பண்ண முடியாது. மக்கள் மனநிலை கரெக்ட் ஆயிரும். அதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது. நம்ம வந்து சொல்றது எல்லாமே அப்படின்னா யார் மேலேயும் கோபம், காழ்ப்புணர்ச்சி எல்லாம் கிடையாது. சரியில்லை அப்படின்னும் போது சரியா செய்யணும். அவருடைய சரியா செய்ய சரியா செய்யுங்கன்னு தானே சொல்றோம். அதுதான் இது. நிச்சயமாக ஒரு திரைக்கவர்ச்சியை மட்டுமே வச்சு முதலீடாக கொண்டு அரசியலில் விஜய் அவர்கள் நிற்கக்கூடாது. மக்களோடு மக்களாக பயணிக்கணும், மக்களுடைய பிரச்சனை தேரணும், அதன் மூலமாகத்தான் அவர் அரசியலுக்கு பிரவேசிக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.